வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் ஏதாவது ஒரு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கலாம். அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண பழ வகையை சேர்ந்ததாக வாழைப்பழம் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நம்மை வந்து அதிசயித்து பார்க்க வைக்கும். ஏன்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 ஆனது ட்ரிப்டோஃபேனாக மாற்றப்படுது. இந்த ட்ரிப்டோஃபேன் செரட்டோனாக மாற்ற முடியும். இது நமக்கு வந்து அமைதியான ஒரு குணத்தை கொடுக்கும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மன அழுத்தத்தை ரிலீஃப் பண்ணி இயல்பாகவே நம்ம சுறுசுறுப்பாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும். மூளையினுடைய திறனை எல்லாம் வாழைப்பழம் நமக்கு தூண்டி சுறுசுறுப்பு நம்மளுடைய உடலுக்கு கொடுக்கும். குறிப்பாக செரிமானம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே சரி பண்ணுறதுக்கு வாழைப்பழம் நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழம் பல சத்துக்களை வந்து தனக்குள்ளே கொண்டு இருக்கு. குறிப்பாக அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் சத்து, மெக்னீசியம் சத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனவே நம்ம தொடர்ந்து நம்முடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம காலையில் எழுந்ததும் வந்து வாழைப்பழத்தை வந்து சாப்பிடலாம். ஸோ நம்ம தினமும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடும்போது நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக இருப்போம், உற்சாகமாக இருப்போம், ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிப்போம். மூளை எப்போதுமே விழிப்போட இருக்கிற செய்கிறதுல வாழைப்பழம் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தேர்வுகளை எழுத போகும்போது அவர்களினுடைய மூளையினுடைய செயல்திறன் வந்து இன்னும் சிறப்பாக செயல்பட ஆரம்பித்து தேர்வுகளை அவங்க சிறப்பாக எழுதுறதுக்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். ஸோ எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்படுவதற்கு, சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு, மூளைகளை குறிப்பாக சுறுசுறுப்பாக பாதுகாத்துக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதனால் மறதி போன்ற எந்த நோயுமே அவங்களை அட்டாக் பண்ணாது. மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பல பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டு இருக்கு. தொடர்ந்து வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வந்து எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு வந்து நம்ம தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து உணவு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு வந்து விரைவில் நீங்க ஆரம்பிக்கும். வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் எருகி போவதை வாழைப்பழம் வந்து நமக்கு தடுத்து மலச்சிக்கலை குணப்படுத்தி மீண்டும் வராமல் நமக்கு வந்து பாதுகாத்துக்கும். ஸோ செரிமானம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் என எதுவுமே இல்லாமல் நலமோடு இருக்கலாம். போதை இறங்கி போவதற்கு வாழைப்பழத்தை வந்து பயன்படுத்தலாம். இன்று பலருக்கும் வந்து மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு. அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுபவர்கள் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. போதையை வந்து தெளிவடைய செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட கலந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை அடித்து போதை தலைக்கேறியவங்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரத்தில் போதை வந்து தெளிய ஆரம்பிக்கும். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக வந்து இயங்க ஆரம்பிக்கும். ஸோ உறுப்புகள் வந்து மறுபடியும் பழுது நீக்கம் செய்யப்பட்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அந்த போதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைய ஆரம்பிக்கும். செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும். திருப்பி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக உணர ஆரம்பிச்சிடும். அதுக்காக வந்து போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து கிடையாது. கூடுமான வரைக்கும் போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை போதை தலைக்கேறிய நபர்களுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அல்சர் பிரச்சனை தீர்வதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புண். இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கும் அதிக கார உணவுகளை அடிக்கடி உண்பவர்களுக்கும் ஏற்படும். அதாவது மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அல்சர் வந்து சீக்கிரமாக வந்து அஃபெக்ட் ஆகிடும். குறிப்பாக வந்து பசி எடுத்தும் அந்த நேரங்களில் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு அல்சர் ஏற்படும். காரசாரமான உணவுகளை அதிகமாக தொடர்ந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கும் அல்சர் அப்படின்ற அந்த குடல் புண் பிரச்சனை வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா முதல்ல இந்த மாதிரி நீங்கள் காலையில் வந்து சாப்பிடாமல் இருக்கவே கூடாது. காலை உணவுகளை வந்து எப்போதுமே சாப்பிடணும். பசி எடுக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் கரெக்டாக சாப்பிடணும். குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காரசாரமான உணவுகளை வந்து சாப்பிட்றது வந்து கூடுமான வரைக்கும் அந்த அல்சர் தீர்றது வரைக்கும் நம்ம வந்து கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் வேணால் நம்ம அளவோடு வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த அல்சர் புண்கள் விரைவில் வந்து நமக்கு குணமடையணும் அப்படின்னா காலை உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காலை உணவை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அல்சர் புண்கள் கூடிய விரைவில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குணமடைய ஆரம்பிக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகளையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வாழைப்பழம் வந்து நமக்கு சரி பண்ணிடும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கத்தன்மை
ஏற்படாமல் தடுக்கும். இதய நலத்திற்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகிறது. எனவே பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து சீரான நிலையில் வைத்து கண்ட்ரோல் பண்ணி இதயத்திற்கு சரியான ரத்தம் சென்று விடுவதற்கு வாழைப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் இதய நோய்கள் ஏற்படுவது வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழங்களை வந்து அதிகமாக சாப்பிடலாம். அதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனையெல்லாம் இருக்காது. ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால இதயம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே வராது. இதயம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வயிற்றுப்போக்கு நமக்கு வந்து சரியாகிறதுக்கு வாழைப்பழத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வயிற்றுப்போக்கு தீர்ந்து போவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளில் வாழைப்பழத்தை வந்து சேர்த்துக்கலாம். கெட்டுப்போன உணவுகளை வந்து சாப்பிட்றதாகவும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படும். இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு உண்டாகும். வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த தண்ணீரை நம்ம குடித்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் நம்மளால் பெற முடியும். வயிற்றுப்போக்கும் உடனே நின்றுவிடும். ஸோ உடனே வயிற்றுப்போக்கு நிற்கணும்னா இதுதான் நீங்கள் வந்து பண்ணணும். வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே ஒரு டம்ளர் வந்து தண்ணீரில் உப்பும் சர்க்கரையும் கலந்த அந்த கலவையாக அந்த தண்ணீரை மாற்றிக்கிட்டு அதை குடிச்சிட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கும் நின்றுடும். வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் பெற்றுக்கொண்டு நலமோடு இருக்கலாம். கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளை ஒன்றானது கண்கள். இந்த கண்களை கொண்டு தான் நாம் வந்து அனைத்தையுமே வந்து பார்க்குறோம். கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து மங்கலாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சால் தான் எந்த ஒரு வேலையை வந்து செய்கிறதுக்கும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்படிப்பட்ட கண்கள் சார்ந்த பிரச்சனை, நமக்கு இப்படிப்பட்ட கண் பார்வை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதால நிறைய பேருக்கு வந்து முதுமை வரையக்கூடிய காரணத்தினாலையும் பல பேருக்கு வந்து கண்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படுது. அதனால கண் பார்வை கூர்மையாக வைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க விட்டமின் ஏ சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். ஸோ வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த விட்டமின் ஏ சத்து வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அந்த கருவிழியினுடைய செயல்பாடு அதை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது கண்களில் கண்புரை ஏற்படுவது தடுக்கும். விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றின் நலத்தை வந்து மேம்படுத்தும். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் அது வந்து விட்டு போவதற்கு, அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியில் வந்து நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் வந்து மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் வந்து ஏற்படும். அந்த சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து ஏற்படும். அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிக்கிறதால நம்மளுடைய உடலில் தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து, மெக்னீசியம் சத்துக்கள் நமக்கு வந்து நீக்கிடும். மனம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக் கொள்வதற்கு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் நலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். சிலருக்கு அப்பப்போ வந்து அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும். மேலும் மனதில் ஒரு பதட்டமான ஒரு மனநிலையும் இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் வந்து குறிப்பிட்றாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து ரிலீஃப் ஆகி எந்த விதமான ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பிரச்சனையுமே இல்லாமல் மனம் படபடப்புக்கூடிய தன்மை எதுவுமே இல்லாமல் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவதற்கு மனதை ஒருமுகப்படுத்துது, மனதில் வந்து எந்த விதமான மன அழுத்தமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் எந்த வகையான வாழைப்பழமாகவும் எடுத்துக்கலாம். பேயன் வாழைப்பழம், மொந்தன் வாழைப்பழம், பூவன் வாழைப்பழம், சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கற்பூர மலை வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நிறைய வகை வாழைப்பழங்களை நிறைய மருத்துவமைகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து அதை எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.